தாவேக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு வழங்க ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் பண்ணையூரில் திரண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை இணைப்பில் இருக்கும் செய்தியாளர் யுவராஜ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். யுவராஜ், தற்போது தாவேக சார்பில் இன்று விருப்பமனு வழங்கவிருக்கிற நிலையில் அங்கு தொண்டர்கள் குவிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் 234 சட்டமன்ற தேர்தலிலும் தொகுதியிலும் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை வழங்குவதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் விருப்ப மனுக்களானது தொடர்ந்து இன்று வழங்கப்பட்டு வருவதாக கட்சியின் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் தொடர்ந்து இன்று ஏராளமானோர் விருப்ப மனுக்களை வழங்குவதற்காகவும் பெற்று அந்த விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக ஏராளமான கட்சியினர் இன்று கட்சியினுடைய தலைமையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். அந்த பகுதி முழுவதுமே கட்சியினராலும் தமிழகம் முழுவதும் இன்று முதல் நாள் என்பதால் தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய கட்சியினரால் அந்த பகுதி மிகவும் மக்கள் இல்லத்தில் சூழ்ந்திருக்கின்ற அந்த ஒரு கட்சி நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இந்த பகுதியில் இன்று இந்த விருப்ப மனுக்களானது கட்சியின் சார்பில் வழங்கப்படக்கூடிய முதல் விருப்ப மனு தமிழக வெற்றி கழகம் போட்டியிடக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல், அதே போன்று இந்த விருப்ப மனுக்களை வழங்கக்கூடிய முதல் நாள் என்பதால் இன்று ஏராளமான கட்சியினர் தொடர்ந்து இந்த விருப்ப மனுக்களை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் ஏராளமான கட்சியினர் அந்த பகுதியில் சூழ்ந்திருக்கின்றனர். 234 தொகுதிகளிலும் விஜய் தான் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் ஏராளமான கட்சியினர் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த விருப்ப மனுக்களை பெற்று விஜயனுடைய பெயரை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதே போன்று தங்களுக்கு அந்த விருப்பமான வேட்பாளர்களுடைய பெயர்களை அந்த விருப்ப மனுக்களில் பூர்த்தி செய்து இன்று கொடுக்கப்பட்டு வருகின்றது என்ற அந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 234 தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட ஏராளமான கட்சியினர் தொடர்ந்து சட்டமன்ற தொகுதி வருகின்ற 234 சட்டமன்ற தொகுதியிலும் விஜய் தான் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கிலும், அதே போன்று கட்சியினர் தொடர்ந்து அவர்கள் இன்று வழங்கப்படக்கூடிய விருப்ப மனுக்களை பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் தொடர்ந்து இந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து வருகின்றனர். இன்று முதல் ஒரு வாரத்திற்கு இந்த விருப்ப மனுக்களானது தொடர்ந்து கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் என்கின்ற அந்த ஒரு கட்டணத்தையும் கட்சியின் சார்பில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த படிவத்தை பெற்று ஏராளமான கட்சியினர் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான கட்சியினர் கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டுமல்லாது பொதுமக்களும் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கின்ற அந்த ஒரு நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதற்கு முன்பாக நேற்று கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக அந்த ஒரு இணையதளமும் வெளியிடப்பட்டிருந்தது. நேரில் வழங்க முடியாதவர்கள் அந்த இணையதளம் மூலமாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கிலும், அப்படி இன்று கட்சியினுடைய அலுவலகத்திலும் ஏராளமான நபர்கள் அந்த தேர்தல் அறிக்கை தொடர்பான அந்த ஒரு தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்து வருகின்றனர். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் விஜய் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் ஏராளமான கட்சியினர் தொடர்ந்து விஜயனுடைய பெயரை அந்த படிவத்தில் பூர்த்தி செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாது 234 தொகுதிகளிலும் தொடர்ந்து அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தொடர்ந்து யார் யார் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு இதில் தொடர்ந்து பல்வேறு கட்ட அந்த படிவங்களை பூர்த்தி செய்து தொடர்ந்து கொடுத்து வருகின்றனர். இன்று தொட்டு ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து இந்த படிவமானது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று ஏராளமான கட்சியினர் தொடர்ந்து இந்த தேர்தல் விருப்ப மனுவை பூர்த்தி செய்து கொடுத்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.